இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிய தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். மனுநீதி சோழன் பற்றி ஒரு முறை நான் பேசியிருந்தேன். அந்த உரையில் நான் ஒரு செய்தியை அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தேன். நீதி தவறாதவர்களை இன்றைக்கும் நாம் மனுநீதி சோழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனுநீதி சோழனினுடைய கதை, அதாவது அனபாய சோழன் தான் மனுநீதி சோழன் என்று அழைக்கப்படுகிறான், பிற்கால சோழன். அந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், திருவாரூர் நகரில் இளவரசன் தேரில் பவனி வந்தபோது ஒரு பசுங்கன்று அவன் தேர்காலில் சிக்கிவிட்டதாகவும், அந்த கன்றின் தாய் ஆராய்ச்சி மணி அடித்ததாகவும், அந்த பசு அடித்த ஆராய்ச்சி மணியால் உண்மைகளை அறிந்து கொண்ட மன்னன் தன்னுடைய இளவரசனையே மகனையே தேர்காலில் இட்டு கொன்று விட்டதாகவும் அந்த கதை சொல்லுகிறார். இது ஒன்றும் நீதி சொல்லுகிற கதையாக படவில்லை. அங்கே நடந்தது விபத்து தானே தவிர கொலை இல்லை. அதற்காக ஒரு இளவரசனை கொன்றது அநீதியை தவிர நீதி இல்லை. அதுவும் எதற்காக இன்றைக்கும் அந்த கதை பாராட்டப்படுகிறது என்றால், பசுவதை தடை சட்டம் கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவும், பசுக்கள் மனிதர்களை விட உயர்ந்தவை என்று சொல்லுவதற்காகவும் தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. ஒருவேளை பசுங்கன்றுக்கு பதிலாக எருமைக்கன்று தேர்காலில் சிக்கியிருந்தால் மனுநீதி சோழனின் நீதியே கூட மாறிப்போயிருக்கலாம் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். பசுக்களை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா, இந்த கதை மாற்றி சொல்லுகிறதே என்று நான் ஒரு வரியை குறிப்பிட்டிருந்த போது, குளித்தலையில் இருக்கிற நண்பர் மனோகரன், அது எப்படி நீங்கள் பசுக்களை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள், விலங்குகள் நம்மை விட தாழ்ந்தவை என்று சொல்லலாம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தானே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று கேட்டார். அப்போது அந்த குறளை மறுபடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் நண்பர் மனோகரன் சொல்வது தான் சரி. 5 அறிவு உயிர்கள் என்று நாம் சொல்லுகிற விலங்குகளை விட 6 அறிவாக இருக்கிற மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்று நான் கருதினேன். இல்லை, எல்லோரும் சமம்தான் என்று வள்ளுவன் சொல்லுகிறார் என்றால் எப்படி மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என்று எல்லோரையும் சமப்படுத்த முடியுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. உயிர்களை நேசிப்பது வேறு, மனிதர்களுக்கு இணையாகவே விலங்குகளையும் பறவைகளையும் பார்க்க முடியுமா? அந்த விலங்குகளை, பறவைகளை தாழ்த்துவது நம்முடைய நோக்கமில்லை. ஆனாலும் 6 அறிவு மனிதனை அவர்களோடு ஒப்பிட முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. அதற்கு பிறகு அந்த குறளை முழுமையாக படிக்கிற போது நமக்கு அந்த விடை மிகச் சரியாக கிடைக்கிறது. வள்ளுவர் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் குறட்பாவை மனிதர்களை நோக்கித்தான் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று ஐயமில்லை. எப்படி என்றால், அடுத்த வரி அதனை உறுதிப்படுத்துகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார் வள்ளுவர். எனவே முதல் வரி பிறப்பு பற்றியும், 2வது வரி தொழில் பற்றியும் பேசுகிறது. மனிதர்கள் தான் தொழில் செய்கிறார்கள். விலங்குகள் தொழில் செய்ய அடிமைப்படுத்தப்படுகின்றன. மாடுகள் அவையாக விரும்பி தொழில் செய்யவில்லை. விலங்குகளோ பறவைகளோ தொழில் செய்து ஊதியம் வாங்கி உயிர் வாழ்வதாக இன்றைக்கு வரைக்கும் இயற்கை அப்படி இல்லை. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை என்றுதான் பைபிள் கூட சொல்லுகிறது. பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அவை எல்லாவற்றையும் மனிதர்கள் தான் தனக்காகவும் இந்த உலகிலே இருக்கிற பிற உயிர்களுக்காகவும் செய்கிறார்கள். ஆனால் இந்த சமூகத்தில் செய்கிற தொழிலை வைத்து அவனுடைய உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. இந்த சமூகத்தில் என்றால் இந்த உலகத்தில் என்று பொருள் அல்ல. இந்தியாவில், அதாவது சாதி என்பதும் வருணம் என்பதுமே பிறப்புக்கும் தொழிலுக்குமான ஒரு இறுக்கம், ஒரு தொடர்பு என்பதுதான். இந்த சாதியில் பிறந்தவன் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதுதான் வர்ணாசிரம தர்மம். தர்மம் என்பதற்கு அறம் என்றும் நீதி என்றும் எல்லாம் நாம் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த பொருளெல்லாம் உண்மையில் பொருந்தாது. தர்மம் என்று சொல்லப்படுவது வர்ணாசிரம தர்மம்தான். அவனவன் சாதிக்கு ஏற்ப அவனவன் இந்தந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அதனைத்தான் தர்மம் என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது தர்மமே இல்லை, அது அதர்மம். ஆகையினாலே வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒருவன் செய்கிற தொழிலை வைத்து அவனுக்கு உயர்வோ தாழ்வோ வராது. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார். எந்த தொழில் செய்கிறான் என்பதை பொறுத்து ஒருவனுக்கு உயர்வோ அல்லது தாழ்வோ வராது. மேலை நாடுகளிலே எல்லா தொழிலையும் எல்லோரும் செய்கிறார்கள். எந்த தொழில் செய்தாலும் தொழில் செய்கிறவர்கள் அங்கே மதிக்கப்படுகிறார்கள்.
இங்கே குறிப்பிட்ட தொழிலுக்கு மிகப்பெரிய மதிப்பும், குறிப்பிட்ட பல தொழில்களுக்கு இங்கே இழிவான தன்மையும் கற்பிக்கப்படுகிறது. துப்புரவு தொழில் என்பது இன்றைக்கும் இழிவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த ஊரும் இந்த நாடும் நாறி போகும் என்பதுதான் உண்மை. வேதம் ஓதுகிறவர்கள், மந்திரம் சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போனால் அதனால் நாட்டுக்கு பெரிய நட்டம் ஒன்றும் வந்து விடாது. ஆனால் முடி திருத்துகிறவர்கள், சலவை தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் நாடு எந்த நிலைமைக்கு ஆளாகும் என்பதை நாம் அறிவோம். இங்கே என்னவாக இருக்கிறது என்றால், எந்த தொழிலெல்லாம் அடிப்படையில் மிக மிக தேவையான தொழில்களோ அவையெல்லாம் இழிவாக மதிக்கப்படுகின்றன. எவை பயனற்றவையோ, சமூகத்துக்கு அதனால் எதுவும் புதிதாக வந்து சேரவில்லையோ அவையெல்லாம் உயர்வாக கருதப்படுகின்றன. எனவேதான் வள்ளுவர் மிக கவனமாக சொல்லுகிறார், பிறப்பு எல்லோருக்கும் சமமானது, தொழிலுக்கும் பிறப்புக்கும் தொடர்பு இல்லை. எந்த தொழில் செய்கிறான் என்பதை வைத்து ஒருவனை மதிக்கக்கூடாது, அதனால் வேற்றுமை வராது என்று இவ்வளவையும் சொல்லுகிற போது இப்போது நமக்கு அந்த குழப்பம் தீர்ந்து போய்விடுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பது மனிதர்களை, மாடுகளை, பறவைகளை, ஊர்வனவற்றை எல்லாவற்றையும் ஒன்றுதான் என்னும் பொருளில் வள்ளுவர் சொல்லவில்லை. வர்ணாசிரம தர்மம் தலைவிரித்து ஆடிய காலகட்டத்திலே தான் அதற்கு எதிர்குரலாக திருக்குறளில் பல குறட்பாக்கள் வெளிப்படுகின்றன. ஆனால் பிற்காலத்தில் சித்தர்கள் சொன்னது போலவோ, இல்லை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போலவோ, அல்லது குறைந்தபட்சம் வள்ளலார் சொன்னது போலவோ வெளிப்படையாக வள்ளுவர் எதனையும் சொல்லவில்லை. அப்படி வெளிப்படையாக சொல்லாத காரணத்தால் தான் திருக்குறள் 2000 ஆண்டுகளை கடந்து நம் கைகளுக்கு வந்திருக்கிறதோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. இல்லையானால் அனல்வாதம் புனல்வாதத்தில் போன நூல்களோடு சேர்ந்து திருக்குறளும் போயிருக்கலாம். அவர் மிக நுட்பமாகவும் ஒளிவு மறைவாகவும் தான் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பல குறட்பாக்களை நாம் தேடி பார்த்தால் வர்ணாசிரமத்துக்கு எதிரான அந்த குரல் அந்த குறட்பாக்களில் ஒலிக்கும். அதிலே ஒன்றுதான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் குறள். அந்த குறட்பாக்கள் எல்லாவற்றிலும் தலையாயது என்று கூட இதனை சொல்லலாம். இதில் மிக தெளிவாக பிறப்புக்கும், அதாவது சாதிக்கும் தொழிலுக்குமான உறவை வள்ளுவர் முறித்து போடுகிறார். எனவேதான் இந்த குறளினுடைய அந்த முதல் வரியை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், மொத்த குறளையும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. பல குறட்பாக்களில் முதல் வரி அல்லது முதல் 3 சீர்களே கூட அழுத்தமான அந்த செய்தியை சொல்லிவிடும். அப்படிப்பட்ட குறளில் இதுவும் ஒன்று. அதனால்தான் 2010 கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைத்தான் மாநாட்டின் இலக்கு வரி என்று தீர்மானித்தார். அதுதான் இன்றைக்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய தலையாய ஒரு வரி. சிந்தனையாளர்களுக்கும் முற்போக்கு கருத்துடையவர்களுக்கும் ஏற்றதாக எது இருக்குமென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த வரிதான். ஆகையினால் அது பிறப்பு என்று பொதுவாக சொல்லிவிட்ட காரணத்தால் அது 6 அறிவு, 5 அறிவு, 4 அறிவு என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் என்று நாம் கொள்ள வேண்டியதில்லை. காரணம், அடுத்த வரியில் அதனை மிகச் சரியாக விளக்கி வள்ளுவர் சொல்லிவிடுகிறார். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு இடைப்பகுதியில் அருந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆசிரியராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் தட்டச்சராக இருக்கலாம். ஆனால் சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு மேலும் கீழும் இன்னமும் அறுபடாமல் தான் இருக்கிறது. அர்ச்சனை செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுபோல செருப்பு தைக்கிறவர்கள் இன்னொரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த உறவும் கூட துண்டிக்கப்பட்டு பிறப்பு வேறு தொழில் வேறு என்று ஆக வேண்டும். பிறப்பு எல்லோருக்கும் சமமானது, செய்கிற தொழிலால் யாருக்கும் வேற்றுமை வராது என்று மனிதர்களுக்காகவே சொல்லப்பட்ட குறள்தான் அது என்பது விளக்கமாகிறது.